கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த இரவு ஜெப வேளையிலே நிச்சயமாய் கர்த்தர் இரவும் பகலும் அவர் நாமத்தின் மீது நம்பிக்கையோடு அவருடைய முகத்தை தேடி அவரால் வருகிற நன்மைகளுக்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் மீது நினைவாய் இருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று எரேமியா 29:11 கர்த்தர் அற்புதமாக சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் உபத்திரவங்களோட கடந்து வந்தாலும் சரி, நீங்கள் நினைத்திருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தும்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், திருமண விஷயங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல காரியங்களை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு கர்த்தர் இதை எனக்கு செய்வார், வேதத்திலே எனக்காக எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் பலிக்கும். சின்னவனாய் இருக்கிற நானும் என் பிள்ளைகளும் ஒரு நாளிலே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அதை என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என் மகனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். குப்பையிலும் குழுதியிலும் கிடக்கிறது போல என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, நானும் என் குடும்பமும் அப்படி கைவிடப்பட்டவர்கள் போல், அனாதைகளைப் போல, தேற்றரவே இல்லாதவர்களைப் போல இருக்கிறோமே என்று சொல்லுகிறீர்களா? அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார் என்று விசுவாசித்தீர்களே. ஒரு நாள் இது நடக்கும். என் பிள்ளைக்கு நான் நம்பி இருக்கிற காரியங்கள், என் மகனுக்கு, என் மகளுக்கு, அவருடைய திருமண வாழ்க்கையிலே, வேலை விஷயத்திலே, படிப்பு விஷயங்களிலே, நாளை அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே இப்படித்தான் நடக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பி காத்திருந்தீர்களே, அந்த நல்ல முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எந்த காரியத்திற்காக அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று காத்திருக்கிறீர்களோ, அந்த காரியம் நிச்சயமாய் கைகூடி வரும். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து அவரை தொழுது கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே, ஆனால் நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும் என்று நீங்கள் தீவிர நம்பிக்கையாய் இருக்கிறீர்களோ, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை மற்றும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீருகிற காரியங்களிலே, எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு நீங்கள் உன்னத நிலையை அடைகிற விஷயங்களிலே எவைகளை, எந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, அந்த முடிவை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரப்பண்ணுவார். அதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாக நல்ல முடிவை அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ பிள்ளைகள் மீது ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன காரியத்திற்காக தேவ சமூகத்திலே இந்த இரவிலும் பகலிலும் உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்களோ, அந்த காரியத்திலே ஒரு நல்ல முடிவை, நன்மைக்கு ஏதுவான முடிவை என்
தேவனாகி கர்த்தர் பரத்தில் இருந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் நீங்கி போகும்படியாய், அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா ஸ்தோத்திரம் டாடி. சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற என் சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கிற இந்த சின்ன சிறு மந்தைக்கு என் தேவனாகி கர்த்தர் ராஜ்யத்தை கொடுப்ப ஐயா, ராஜ்யத்தை கொடுப்பதற்காக நீர் பிரியமாய் இருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. பிள்ளைகள் எதற்காக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்தார்களோ, என்ன காரியத்தை என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு வருவார். அவருடைய வேலையிலே, படிப்பிலே, அவருடைய திருமணத்திலே, அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலே, அவருடைய தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல முடிவு உண்டாகும்படியாய், நன்மைக்கு ஏதுவான முடிவுகள் உண்டாகும்படியாய் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் நிச்சயமாய் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் அறிந்த தெரிந்த உற்றார் உறவினர் எல்லோருக்கும் முன்பாக என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ராஜமேன்மையை கொடுக்கும்படியாய், மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த இரவு ஜெப வேளையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவரே உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, ஓ குளோரி, உங்களுக்காக உங்கள் பேரில் அவரே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்து எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள். அநேகர் கண்களுக்கு அது ஆச்சரியமாய் போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.